श्रीकान्तद्रुहिणोपमन्युतपनस्कन्धेन्द्रनन्द्यातयः प्राचीनो गुरवोऽपि यस्य करुणालेशाद्गता गौरवं तं सर्वादिगुरुं मनोज्ञवपुषं मन्दस्मितालङ्कृतं चिन्मुद्राङ्कितमुद्रपाणिनलिनं चित्ते शिवं कुर्महे। नमः सदसे नमः सदसस्पतये नमः सखीनां पुरोगानां चक्षुषे नमो दिवे நம பிருத்திவ்யை நமஹ. சங்கரா தொலைக்காட்சி நேயர்களுக்கு நமஸ்காரம். அபிராமி அந்தாதி என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அபிராமி அந்தாதி விளக்க உரை நாம் ஒவ்வொரு தினமும் ஒவ்வொரு பாடலாக காண இருக்கிறோம். பொதுவாக ஒரு நூலுக்கு விளக்க உரை சொல்லுகிற பொழுது பாயிரம் என்று அழகாக சொல்லுவார்கள். இலக்கணத்திலே பாயிரம் என்று சொல்லுவார்கள். இந்த பாயிரம் என்றால் என்ன அப்படின்னா, ஒரு நூலோட பெயர் என்ன அப்படின்னு. இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த நூலுடைய பெயர் அபிராமி அந்தாதி. அதுக்கு அடுத்தபடியாக என்ன அப்படின்னா, அந்த நூலை எழுதியவர் யார் அப்படின்னா, திருக்கடையூரில் அமிர்தலிங்க ஐயர் அப்படின்னு ஆலய பணியிலே ஈடுபட்டிருந்தவருடைய மகன் சுப்பிரமணிய ஐயர்னு பேர். அவர் தான் இந்த அபிராமி அந்தாதியை எழுதினார். சரி, நூலோட பேர் அபிராமி அந்தாதி, எழுதினவர் சுப்பிரமணிய ஐயர். இதுக்கு அடுத்தது, இந்த நூல் எந்த மொழியிலே அமைந்திருக்கிறது அப்படின்னா, வடமொழியும் தென்மொழியும் கலந்து அமைஞ்சிருக்கு. வடமொழி குறைவாக இருக்கு, தென்மொழி அதிகமாக இருக்குது. ஏன்? அபிராமி அந்தாதி தூய தமிழ் நூல் தானே, அதில் எதுக்கு ஒரு 40 விழுக்காடு வடமொழின்னு சொல்கிறேன் அப்படின்னா, சில வார்த்தைகளை அப்படியே அதில் பயன்படுத்தியிருக்கார். அபிராமி அந்தாதிங்கிறதே வட சொல். அதனால் அந்த ஒரு ஆகமங்களை பற்றியும் தத்துவங்களை பற்றியும் வழிபாடுகளை பற்றியும் பெரும்பாலான நூட்கள் வடமொழியிலே அமைந்திருப்பதால் அதை சார்ந்து இதற்கு விளக்கம் காண நாம் முற்படுகிறோம். அதனால் ஒரு 40 விழுக்காடுக்கு மேலே அவர் வடமொழி சம்பிரதாயத்தை இதில் பின்பற்றி இந்த பாடல் அமைந்திருக்கிறது. அதனால் மொழின்னு பார்க்குற பொழுது வடமொழி தென்மொழி அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த நூல் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னா, உரைநடையா செய்யுளா இல்லை இரண்டும் கலந்த நடையா அப்படின்னு பார்க்குற பொழுது செய்யுளா அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறோம். செய்யுள் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு ஒரு இலக்கண அமைதியெலாம் இருக்குது. யாப்புன்னு சொல்லுவாள். யாத்தல் அப்படின்னா கட்டுதல்னு அர்த்தம். ஒரு செய்யுளை செய்யணும்னா அந்த செய்யுள் எவ்வளவு எழுத்துக்களை கொண்டிருக்க வேண்டும், அது எப்படி இருக்க வேண்டும், அந்த சொற்கள் எவ்வாறு சேர்க்கப்பட வேண்டும் என்பதெல்லாம் இலக்கணங்கள் தெளிவாக விளக்கி சொல்லி இருக்கிறது. அந்த வகையிலே இந்த அபிராமி அந்தாதி என்பது கட்டளை கலித்துறை என்கின்ற இலக்கண அடிப்படையிலே எழுத்தெண்ணி பாடுவது. எழுத்தை எண்ணி பாடுவாங்க. ஒரு எழுத்து கூட அதில் கூட போகாது, ஒரு எழுத்து குறைச்சி வராது. அந்த இலக்கண அமைப்பிலே இது அமைந்திருக்கிறது. இப்போ அபிராமி அந்தாதி என்னென்ன மொழியில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். இப்போ இது எதை பற்றி பேசுகிறது, அபிராமி அந்தாதி எதை பற்றி பேசுகிறது அப்படின்னு சொன்னால், திருக்கடையூர் என்கின்ற ஊரிலே இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய உடனாக திகழ்கிற, அதாவது அமிர்தகடேஸ்வரர் என்கின்ற சுவாமியினுடைய உமையம்மையாகிற அபிராமியை பற்றி இந்த பாடல் பேசுகிறது. இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் எப்படின்னா, ஒரு நூலை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அந்த வகையிலே இந்த நூல் எல்லா நூலும் இதை மாதிரி தான் விளக்க உரை சொல்லியிருக்கா. எப்படி சொல்லியிருக்கா அப்படின்னா, அந்த பேர், பாஷை, அதனுடைய யாரை பற்றி, எந்த இடத்துல, எந்த இலக்கண அமைப்பில் அது அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். அந்த வகையில் இது அந்தாதி என்கின்ற ஒரு இலக்கண வகையில் சொல்லியிருக்கா. அந்தாதினா என்ன அப்படின்னா, ஒரு பாடல் ஆரம்பிக்கும்,
அதனுடைய முடிவில் முடிவினுடைய கடைசி பதத்தையோ எழுத்தையோ சொல்லையோ அசையோ சீரையோ வச்சு அடுத்த பாடல் ஆரம்பிப்பான். அந்த மாதிரி அந்தாதித்து பாடுற பாடலுக்கு அந்தாதின்னு சொல்கிறான். இப்போ பாருங்க, உரிக்கின்ற செங்கதிர் உச்சி திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்க்கமலை துதிக்கின்ற மின்கொடி மின்கடி குங்குமத்தோயமன்ன விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே அப்படின்னு கடைசி சொல் துணையேன்னு முடியும். அடுத்த பாடலுடைய ஆரம்பம் பாருங்க, துணையும் தொழும் தெய்வமும் பெற்றதாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிவளர் பூங்கனையும் கையில் அணையும் திரிபுர சுந்தரியாவது அறிந்தனமே அப்படின்னு முடியும். அடுத்த பாடல் அறிந்தேன் எவரும் அறியாமறையே. அப்போ ஒரு பாடலுடைய இறுதி சொல் அசை சீர் எதுவாக இருந்தாலும் அது அடுத்த பாடலுக்கு ஆரம்பமாக அமையும்படி எழுதுகிற ஒரு அமைப்பு அந்தாதி. இந்த அந்தாதியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, அந்த காலத்துல எல்லாம் என்ன பண்ணியிருக்கான்னா செய்யுளாக தான் எல்லாத்தையும் அமைச்சிருக்கா. அதை சிஷ்யர்களுக்கு மனப்பாடமாக சொல்கிறதுக்காக இந்த மாதிரி செய்யுள்களாக வச்சுருக்கா. அதனால தான் வேதமே பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட யாப்பில் அமைஞ்சிருக்கும். அதை கரெக்டாக முடிக்கும் போதும் அதனுடைய எழுத்துக்கள் கரெக்டாக அமையும் போது ஒரு எழுத்து அதை விட்டு விலகினா கூட எங்கேயோ தப்பு நடந்திருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதுக்காக தான் இந்த மாதிரி பாடல்களை யாத்து, அதாவது ஒரு குறிப்பிட்ட அளவில் யாத்து செய்கிறது. அந்த வகையில் இந்த அந்தாதிங்கிறது ரொம்ப சிறப்பு. என்னன்னா, முதல் பாடல் முடியும் போதே அடுத்த பாடலுடைய துவக்கம் அதுலேருந்து வரும். பொருள் சார்ந்தும் இந்த அந்தாதியில் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, ஒரு மணி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அந்தாதினா ஒரு ருத்ராட்ச மணி இருக்குன்னு வச்சுங்களேன். 108 கட்டின ஒரு ருத்ராட்ச மணி, இல்லை 101 கட்டின ஒரு ருத்ராட்ச மணி அப்படின்னு சொன்னால் ஞாபகம் வச்சுட்டா ஒரு ருத்ராட்சத்தினுடைய முடிவில் இன்னொரு ருத்ராட்சம் ஆரம்பிக்கும். அப்படியே சுற்றின்னு கடைசியில் மேருமணி அப்படின்னு நடுப்புற ஒரு பெரிய மணி வச்சுருப்பா. அந்த மாதிரி பாடல்களை மிக அழகாக கோர்த்திருக்கிறார். அதில் பயனை சொல்கிறார். காப்புக்காக கணபதியை வழிபாடு பண்ணியிருக்கார். 100 பாடல் இதில் இருக்குது. இந்த மாதிரி அந்தாதி வகையில் பாடியிருக்காங்க. அப்படி இந்த அந்தாதிக்கு பொருள் சொல்கிறதுல ஒரு நுட்பம் என்ன அப்படின்னு கேட்டால், மற்ற பாடல்கள்லாம் எல்லா பாடலுமே அந்த பாடலில் ஆரம்பித்து அடுத்தது கண்டினியூட்டியாக அடுத்த செயலுக்கும் தொடர்ந்து வரக்கூடிய செயல்களும் இருக்குது. ஒரே செயல்களில் பொருள் முற்று பெறா மாதிரி உள்ள செயல்களும் இருக்குது. ஆனால் இந்த அந்தாதியில் சிறப்பு என்னென்னா, எல்லா பாடல்களையும் கலந்து அவர் என்ன சொல்லியிருக்கார். ஏன்னா ஒரு பாடலுடைய முடிவு இன்னொரு பாடலுடைய துவக்கமாக இருக்குது. அப்போ ஒரு பாடலுக்கும் இன்னொரு பாடலுக்கும் எங்கேயோ ஒரு விஷயத்தில் ஒரு தொடர்பு இருக்குது. அந்த தொடர்புகளை எல்லாம் தொகுத்து நாம் சிந்தித்தோமே ஆனால் மிகச்சிறப்பான கருத்துக்கள் அமைய அதிலே வாய்ப்பு இருக்கிறது. ஒவ்வொரு பாடலை தனியாக பார்ப்பதை விட, ஒவ்வொரு பாடலும் தனியாக அதுக்கு உண்டான பொருளை பார்க்கறத விட, எல்லா பாடலையும் கலந்து பார்க்கறது, அந்தந்த வரியில் எப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா பல புதிய கருத்துக்கள் அதிலே தோன்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வகையிலே அபிராமி அந்தாதி இப்பொழுது நாம் பார்ப்பது எப்படி அப்படின்னா, பொதுவாக ஒவ்வொரு பாடலையும் பார்த்துட்டு அகச்சான்றுன்னு சொல்லுவோம். அதே அபிராமி அந்தாதியில் வேறு இடத்துல அதே சொல்ல, இல்லை அதே பொருளில், இல்லை ஒரே கருத்தை எப்படி அவர் பயன்படுத்தியிருக்கார், ஏன் பயன்படுத்தியிருக்கார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிந்திக்க வேண்டி வருது. உதாரணம் பாருங்க, இப்போது பாசாங்குசமும் கரும்பு வில்லும் அப்படிங்கிற இந்த ஆயுதங்களை கிட்டத்தட்ட ஒரு 4-5 தடவைக்கு மேலே அவர் பயன்படுத்தியிருக்கார். திருவடிங்கிற சொல்ல நிறைய இடத்துல பயன்படுத்தியிருக்கார். அப்படி பயன்படுத்துகிற பொழுது அதே சொல் மீண்டும் மீண்டும் வருவதாகிற ஒரு சொல் ஒரு பாடலில் மீண்டும் வருகிற பொழுது அதை நம்ம பொதுவாக இலக்கிய நோக்கில் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு பேர் புனருத்தின்னு சொல்லுவாங்க. சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்கிறோம், அது ஒரு தோஷமாயிடும். செய்யுள் அமைக்கிற பொழுது புனருத்தி வராமல் அமைக்கணும், திருப்பியும் அந்த சொல் வரக்கூடாது அப்படின்னு ஒரு செய்யுளுக்கு ஒரு இலக்கணம். அந்த மாதிரி நம்ம இந்த அபிராமி அந்தாதியை உற்று நோக்கினோமே ஆனால் திருவடிங்கிற சொல்லு கிட்டத்தட்ட ஒரு 40 இடத்துல பயன்படுத்தியிருக்கார். பாசாங்குசம் சொல்ல ஒரு 10-12 இடத்துல பயன்படுத்தியிருக்கார். மீண்டும் மீண்டும் சில சொற்களை அதில் பயன்படுத்தியிருக்கிறத பார்க்கலாம். என் அப்படிங்கிற வார்த்தை அந்த மாதிரிலாம் நிறைய வரும். இதை பார்க்கிற பொழுது நமக்கு வெளியிலிருந்து விளக்கம் சொல்லுகிற பொழுது நமக்கு என்ன தோணும் அப்படின்னா, மீண்டும் மீண்டும் சொல்லப்பட்ட ஒரு பாடல் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் இந்த அபிராமி அந்தாதியினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு மதம் சார்ந்த நூல்.
ஒரு சமயம் சார்ந்த நூல், ஒரு வழிபாடு நூல். அதனால் அதை பார்ப்பதற்கு ஒரு கூடுதல் விளக்கம் நமக்கு தேவைப்படுகிறது. ஒரு சாமான்யமாக ஒரு அந்தாதி அமைப்பிலே எழுதப்பட்டிருக்கிற நூலுக்கு நாம் பொருள் சொல்கிறத விட அபிராமி அந்தாதிக்கு விளக்கம் சொல்கிறது அப்படிங்கிறதுல கொஞ்சம் சிரமம் இருக்குது. என்ன சிரமம் அப்படின்னு சொன்னால், ஒரு உதாரணத்துக்கு நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில சிரமம் சொல்கிறேன் பாருங்களேன். சொல்கிறார், ஒரு சில இடங்களில் சொல்லுவார், பைரவி பஞ்சமி பாசாங்குசை படை பஞ்சபாணி இன்சொல் உயிரவி உண்ணும் உயர் சண்டி. இப்படி இந்த பைரவி பஞ்சமி பாசாங்குசை அப்படிங்கலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே வடமொழி சொற்களை அப்படியே பயன்படுத்தியிருப்பார். கரி உரி போர்த்த செஞ்சேவகன். கரின யானை, கரியுரின தோல், யானை தோலை போர்த்தி கொண்டிருக்கக்கூடிய சேவகன் சிவபெருமான். மிக அழகாக சொல்கிறார். இவ்வளவு தூரம் தமிழை பயன்படுத்தினவர், மிக அழகாக தமிழாக்கம் செய்தவர் கிருத்திவாசர்னு ஒரு சுவாமி. வேதத்தில் கிருத்திம் வசான ஆச்சர பினாகம் பிப்ரதாகி ருத்ர சூக்தம் ரொம்ப அழகாக சொல்கிறது. கிருத்திம் வசான, யானையினுடைய தோலை வசானம் துணியாக உடுத்தி கொண்டிருக்கக்கூடியவன், கரி உரி போர்த்த செஞ்சேவகன். எவ்வளோ அழகான தமிழ். இந்த தமிழை வச்சுட்டு சில சொற்களை அப்படியே பயன்படுத்தியிருக்கார். வடபழனி பைரவி அப்படின்னா அப்படியே பயன்படுத்தியிருக்காரு. அதை ஏன் அப்படி பயன்படுத்துகிறார் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, இந்த நூல் ஒரு சாஸ்திர நோக்கில் அமைந்திருக்கிற நூல், ஒரு தோத்திர நோக்கிலே அமைந்திருக்கிற நூல், ஒரு சூத்திர நோக்கிலே அமைந்திருக்கிற நூல். இது மூணும் நாம் இந்த நூலை படிக்கிறதுக்கு முன்னாடி தெரிஞ்சுட்டு பார்க்கணும். ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னு கேட்டால், இப்போ பாருங்கள், ஸ்ரீவித்யா அப்படிங்கிற ஒரு உபாசனை முறை இருக்கிறது. உமையம்மையை முழுமுதற் பொருளாக கொண்டு வழிபடுகிற மதமாகிற சாக்தம். அந்த சாக்தத்திலே மிக நுட்பமாக சொல்லப்படுகிற பல கருத்துக்களை மிக தெளிவான வகையிலே தமிழிலே வழிபாட்டை நெறிப்படுத்தி இருக்கிறார் இந்த நூலில். அந்த ஸ்ரீவித்யா உபாசனை தான் இந்த அபிராமி அந்தாதிக்கு மைய சூத்திரம். இந்த அபிராமி அந்தாதிய பொருளை பார்க்கறதுக்கு முன்னாடி முதல் பாடலில் ஆரம்பித்து அதனுடைய கடைசி பாடலில் முடிக்கிற வரைக்கும் அபிராமி பட்டர் என்ன நினைச்சுட்டு அந்த பாடலை பாடுறார், எல்லா பாடல்களின் வழியாக நமக்கு அவர் சொல்ல விளைகிற கருத்து என்ன அப்படின்னு நாம் தொகுத்து பார்த்தோம்னா அந்த இழையை நாம் கண்டுபிடிக்க முடியும். அப்படி என்ன இழையை நம்ம கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை தான், உமையம்மையே மெய்ப்பொருள் அப்படின்னு அவர் சொல்றார். இப்போ அது அவருடைய கடவுள் கொள்கை, உமையம்மை மெய்ப்பொருள். சரி, அதுக்கப்புறம் அப்படின்னா அவளை அடைவதனால் என்ன பிரயோஜனம்? ஒரு நூலை படிக்கிறோம்னா எதுக்கு அதை படிக்கணும் அப்படின்னா தெரிஞ்சுன்னு படிப்போம். வேஸ்ட்டாக எதுக்கு ஒரு நூலை படிப்பானே? அதனால் அதுக்கு என்ன பயன் சொல்கிறார் பாருங்க அவரே. இந்த நூலுக்கு இல்லாத பயனே கிடையாது. தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் நான்கையும், அறம், பொருள், இன்பம், வீடு, இந்த நான்கையும் பயனாக கொண்டது இந்த நூல். ஒரே நூல், அற்புதமான நூல். அறம் என்னன்னா அரண் நமக்கேன்னு சொல்லுவார். நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்சசாயகி சாம்பவி சங்கரி சாதினச்சுவாயகி மாலினி சூலினி வராகி என்று ஆயகி ஆதி உடையால் சரணம் அரண் நமக்கே. சரணம் அரண் நமக்கே தெளிவாக சொல்கிறார். அறம், பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லை, அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லைங்கிற மாதிரி பொருள் வேணும் நமக்கு அப்படின்னா அதுக்கு தெளிவாக சொல்கிறார். தானம் தரும், ரொம்ப தெளிவாக சொல்கிறார். காசு வேணும். இன்னொரு பாட்டில் சொல்கிறார், இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பார் சென்று நில்லாமை நெஞ்சில் நிலை குவிரேல். இல்லாமை, யார்கிட்டையும் இல்லைன்னு ஒரு வார்த்தை போய் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். அந்த வறுமையை பற்றி ரொம்ப தெளிவாக சொல்வார். அப்போ
பொருளையும் தர வல்லது, அறத்தையும் சொல்ல வல்லது, பொருளையும் தர வல்லது இந்த அபிராமி. இந்த இன்பம் அப்படின்னா ரொம்ப அழகா சொல்லுவார். உமையம்மைய உபாசனை பண்ணினால் திருக்கடையூரில் இருக்கக்கூடிய அபிராமி அந்தாதியை அபிராமி அந்தாதியில சொன்னபடி உபாசனை பண்ணினார். அபிராமி அந்தாதியில என்ன சொல்லியிருக்காளோ அது அதன் முறையை நாம பின்பற்றி அருளை பெற்றுக்கொள்ளலாம், இறைவனுடைய அருளை பெற்றுக்கொள்ளலாம். அப்படின்னா எப்படி இது அப்படின்னா, தனக்கு அனுபவத்தை அப்படியே நமக்கு சாதிச்சு காமிச்சிருக்கார். இது எப்படி அப்படின்னா, அந்த பாடல் எழுதப்பட்ட சூழலை நாம் பார்க்க வேண்டும். பொதுவாகவே ஒரு கோயிலில் வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு ஒரு சில மனநிலை, 4 பேரோட இணைஞ்சு வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் ஒருத்தர் கூட அட்ஜஸ்ட் பண்ணி வேலை செய்யக்கூடிய அந்த தன்மை இருக்கணும். முரட்டுத்தனமாக தனியாக இருக்க மாதிரி இருந்தால் அதில் ஒரு சில பிரச்சனைகள்லாம் உருவாகும். அந்த மாதிரி ஒரு கோயிலில் 10 குருக்கள் 2 பணியாளர்கள் இருக்கும்போது இந்த அபிராமி பட்டர் வந்து அடுத்தவர்களோட கூட கலந்து இருக்க மாட்டார். ஏன்னா உண்மையான ஞானம் வந்தவர் அவர். அப்படி ஞானம் வந்தவர்கள் தனியாக தெரிய ஆரம்பிப்பார்கள். அப்படி தனியாக எப்படி தெரிவார்கள்னா அதுதான் பிரச்சனை. இப்போ என்னன்னா, உண்மை ஞானம் வந்தவாள்லாம் எப்படி இருப்பா அப்படின்னா அபிராமி பட்டர் மாதிரி இருப்பான். பேய் போல் திரிந்து 10 இல்லை 12 இல்லை 1 இல்லை 2 இல்லை, ராத்திரியாக இருக்கட்டும் பகலாக இருக்கட்டும் எங்கேயாவது திரிவான் காரணம் இல்லாமல். பிணம் போல் கிடந்து படுத்துன்னு தூங்குவான். அவள் உடம்பு அசைவு இல்லாமல் இருக்கும், போன மாதிரி. உயிரோடு இருக்கானா செத்து விட்டானே தெரியாது. பிணம் போல் கிடந்து நன்மங்கையரை தாய் போல் கருதி, நன்மங்கையரை தாய் போல் கருதி, தாயார் மாதிரி நினைச்சு எல்லாரையும் வணக்கம் வணக்கம் அபிராமி அபிராமி அப்படிம்பார் யாரை பார்த்தாலும். அப்போ அவருடைய நடை தமறு போல் இருப்பர். சில நேரத்தில் நம்ம பேசுறதே காதில் விடாது, அவள் செய்கிறதே செஞ்சுட்டு இருப்பாள். இந்த மாதிரி அவர் ஒரு கோயிலில் பரிசாரகமாக வேலை செய்கிறார். யாராவது ஒரு குருக்கள் கூப்பிட்டா என்னப்பா தண்ணி கட்டிட்டியா, அடுத்த வேலை செஞ்சால் அதுக்கு பதில் சரியாகவே வராது. அவர் செய்கிற இந்த நடைமுறை, அவருடைய பேச்சு, இதெல்லாம் பாவனை எல்லாம் பார்த்தா யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது. அவரை வச்சுட்டு வேலை செய்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு நிலையில் அரசு தான் அந்த காலத்தில் கோயிலை நடத்திது. ராஜ சரபோஜி மன்னன் அவருடைய நிர்வாகத்தில் தான் அந்த கோயில் நடந்தது. அப்படி நடக்கிற பொழுது அவர் வந்து அமாவாசை அன்னைக்கு தர்ப்பணம் பண்ணுறதுக்கு கடலும் ஆறும் சேர்ற இடம், அந்த இடத்துல தர்ப்பணம் பண்ணினா விசேஷம். அதுக்காக அந்த ஊர் பக்கத்தில் இருக்குது, அந்த ஊருக்கு தர்ப்பணம் பண்ணிவிட்டு அப்படியே அபிராமியை தரிசனம் பண்ண வரார். இதுதான் சந்தர்ப்பம்னு அங்கே இருக்கக்கூடிய வேலையில் இருக்கிறவாள்லாம் இது மாதிரி இருக்கான், ராத்திரியில் என்ன எங்கே போகிறான் என்ன வரான்னு தெரியல, அவனுடைய நடத்தையே ஒன்றும் சரியில்லை. பிராமணாக இருக்கக்கூடிய அந்த காலத்துலலாம் அக்ரஹாரம், நான் சொல்கிறது ஒரு 17ஆம் நூற்றாண்டினுடைய இறுதி 18ஆம் நூற்றாண்டினுடைய துவக்கத்திலே தோன்றியவர் அபிராமி பட்டர். எல்லா விதமான இனம் ஜாதி பாகுபாடு இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்தது. அந்த காலத்துக்கு போனால் தான் இந்த சூழலை நாம் உணர்ந்துக்க முடியும். எந்த ஒரு படைப்பு, அந்த படைப்பாளியினுடைய கால சூழலை நாம் தெரிந்து கொண்டோமே ஆனால் அவனுடைய மனதை நாம் புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி அவர் வாய்ந்த காலத்தில் அவருடைய நடத்தை சந்தேகத்திற்குரியதாக இருக்கிறது அப்படின்னு பல பேர் அவரை பற்றி சொல்லும்போது அதை பரீட்சை பண்ணுறதுக்காக ராஜா ஒரு சில கேள்விகள்லாம் கேட்குறார் அவரை கூப்பிட்டு. அப்படி கேட்குற பொழுது சாதாரணமாக கேட்டார், இன்றைக்கி என்ன திதி அப்படின்னார். அவர் பௌர்ணமின்னார். ஆனால் இன்றைக்கி அமாவாசை. பக்கத்தில் இருக்கிறவளுக்கு சொன்னால் கேட்கணுமா, பாருங்க சார் இதே மாதிரி தான் எங்களுக்கும், நீங்கள் என்றைக்காவது ஒரு நாள் இவாளை பற்றி அவளை பற்றி எனக்கு என்ன வந்திருக்கு, நான் சொல்லி எனக்கு என்ன வந்திருக்கு, ஒருத்தர் அப்படின்னு இதை ஆரம்பித்து அவர் ரொம்ப விசாரித்த உடனே அவர் மிக தெளிவாக பேசினார். ஞானம் உடையவர்களை நாம் அறிந்து கொள்வது என்பது மிகவும் கடினம். பட்டணத்தை தன்னப்பம் தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடுன்னு அந்த அப்பத்தை சாப்பிட்ற அப்பத்தில் விஷம் இருக்குன்னு தெரிஞ்சு ஓட்டில் தூக்கி போட்டார். அது எரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு அப்படிப்பட்ட ஆற்றல் இருக்குன்னு தெரியும். அது வரைக்கும் பைத்தியம்னு சொல்லுவாங்க எல்லாரும். அந்த மாதிரி தான் மனநிலை இருக்கும். அவர்கள் நடை உடை பாவனை எல்லாமே அப்படி தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது இவர் தெளிவாக கேட்குறார். அப்போது அவர் தெளிவாக கேட்கும்போது அவர் தெளிவாக அம்பாளுடைய உபாசனையை பற்றி மிக தெளிவாக பேசுகிறார். ராஜாவுக்கு வியப்பாக இருக்குது, இவாள்லாம் இவர் ஒரு மாதிரி சொல்கிறார், ஆனால் இவர் வந்து இவ்வளோ தெளிவாக பேசுகிறாரே அப்படிங்கும்போது கடைசியில் அவர் சொல்கிறார்,
நீங்கள் ஒரு அந்தனராக இருக்கீங்க, நீங்கள் உமையம்மையினுடைய அருளால் தான் இதை மாதிரிலாம் பண்ணுறேல் அப்படின்னு நீங்கள் சொல்கிறேன். உமையம்மையினுடைய அருள் உங்களுக்கு இருக்கிறது என்று சொன்னால் அதை நீங்கள் நிறுவ முடியுமான்னு கேட்குறார். தாராளமாக நான் நிரூபித்து காட்டுறேன், அந்த அம்பாள் எனக்கு பிரத்யட்சமாக பேசுவா அப்படி. அந்த நம்பிக்கை அவருக்குள்ளே கனல் போல் வீசுகிறது. நம்மளை மாதிரி பாடி பார்க்குறவர் இல்லை, அவர் பார்த்து பாடினவர். அதுதான் அவருடைய விஷயம். அபிராமி பட்டருடைய சிறப்பே தான். அவர் என்ன பண்ணார்னா, இன்றைக்கி அமாவாசை நிலவை காட்ட முடியும், ஏன் அபிராமி எதை வேணாலும் செய்வா. அமாவாசை அன்றைக்கி நிலவு வர்றது பெரிய விஷயமா, அபிராமி எதை வேணாலும் செய்வா அப்படின்னு. அப்போ வரவழைச்சி காட்டுங்க பார்க்கலாம். அப்போ நான் சொல்கிறதெல்லாம் நீங்கள் செஞ்சேன்னா நான் வரவழைச்சி காட்டுவேன் அப்படின்னார். என்ன செய்யணும் அப்படின்னு, நான் சொல்கிற ஒரு யாகம் பண்ணணும். அந்த யாகத்தில் சதசூத்திர பிரமாணம் அப்படின்னு சொல்கிறார். ஆன்மீக உண்மைகளை, இறைவி இருக்கிறாள், அவள் அருள் இருக்கிறது, அவள் எனக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்கிறார். அப்படி சொல்லி முறைப்படி அந்த சதசூத்திர பிரமாணம் எப்படி பண்ணுறது அப்படின்னு ஆகமத்தில் தெளிவாக இருக்குது. கீழே யாகம் பண்ண அந்த அந்த முறைப்படி யாகம் பண்ணணும்னா ஏகப்பட்ட பொருள் செலவாகும், எல்லாருடைய ஒத்தாசையும் தேவை அதுக்கு. உடனே ராஜா என்ன பண்ணினார், அவர் சொல்கிறபடியே அவருக்கு வேண்டியதெல்லாம் பண்ணி கொடுங்கப்பா அப்படிங்கிறார். அப்படி பண்ணுற பொழுது சதசூத்திர பிரமாணத்துக்கு எல்லாரும் ஏற்பாடு பண்ணுறா. இந்த சதசூத்திர பிரமாணம்ங்கிறது என்ன அப்படின்னா, நடுப்புற குண்டம், அதுக்கு மேலே ஒரு உரி கட்டுவா, அதில் 100 நூல்களை கட்டுவா, கயிறு கட்டியிருப்பா, அதுக்கு மேலே ஏறி உட்காந்துக்கணும். கீழே இவா யாகம் பண்ணுவா, கீழே நெருப்பு இருக்கும், அந்த நெருப்பு அவளை சுடாது, சுடக்கூடாது. தெய்வம் இருக்குன்னா சுடாது. ஹரதத்த சிவாச்சாரியார்னு ஒருத்தர் இருந்தார், பழுக்க காய்ச்சின இரும்பு மேலே உட்கார்ந்துட்டு சைவம் உண்மைன்னு சொன்னவர். அப்போ அந்த இரும்பு சுடணுமோ இல்லையோ. இப்போ நம்ம அப்பர் சைவத்தை நிரூபிக்கிறதுக்கே அவரை சுண்ணாம்பு காலவாக்குள்ளே போட்டா, அவர் மாட்டுக்கு மாசில் வீணையும் மாலை மதியமுங்கிறார். எரியுதுன்னே சொல்லலை, மற்றவனாக இருந்தால் எலும்பு கூட தான் வெளில எடுத்துருக்கணும். ஆனால் அவர் என்ன சொல்கிறார், மாசில் வீணையும், வீணை மாதிரி உள்ளே இருந்தது, மாலை மதியமும் சந்திரன் மாதிரி குளிர்ச்சியாக இருந்ததுங்கிறார். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு தன்மை. அவர் அதெல்லாம் பயப்படாமல் இந்த சக்தியினுடைய அருளை, இந்த உமையம்மையினுடைய பிரத்யட்சமான இந்த அருளை இந்த உலகுக்கு உணர்த்துவதற்கு அந்த யாகத்தை செய்ய முற்படுகிறார். அந்த யாகத்துக்கு சரபோஜி மன்னன் உடன் இருந்து உதவுகிறான். எல்லா விஷயமும் ஏறி அமாவாசை அன்னைக்கு அந்த யாகம். அந்த யாகம் எப்படி, மிகவும் நல்லா யோசிச்சு பாருங்க. கீழே நெருப்பு, மேலே உரி, அதுக்கு மேலே அவர் உட்காந்துருக்கணும். அதில் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இவ மந்திரம் சொல்லி யாகம் பண்ணிட்டு இருப்பா, தேவரையை கூப்பிடுவா, அதுக்கு கீழே இருந்துகிட்டே எழுதுறது. அதில் ஓலைச்சுவடியில் எழுதணும். எழுதினதை படித்து நான் சொல்லுவது இந்த பாடல் உண்மையாக இருந்தால், என்னுடைய அம்பாள் உண்மையாக இருந்தால் அவள் எனக்கு அருளட்டும்னு சொல்லி அதில் போடுவா. அது அப்படியே பசுமையாக இருக்கும். அந்த ஓலை ஒன்று கூட கருகாது, அப்படி பசுமையாக இருக்கும். அந்த மாதிரி பாடி அதுக்கப்புறம் உமையம்மை அருள் புரிந்தால் பின்னாடி என்ன நடந்தது, இப்படியெல்லாம் நாளைக்கு பார்ப்போம். இதை தொடர்ந்து இனிமேல் ஒவ்வொரு நாளும் அபிராமியை பற்றி சிந்திப்போம் என்று கூறி, அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்து.